Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papers உள்ள numerical problems ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2018 செப்டம்பர் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 35ல் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, a toaster operating at 240 volt has a resistance of 120 ohm. Find the power. This is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டோஸ்டருடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 240 வோல்ட். இந்த டோஸ்டருடைய ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 120 ஓம். ஸோ இதை கொடுத்துட்டு பவரை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்குவோம். கிவன் டோஸ்டருடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் இதை வந்து V அப்படின்னு எடுத்துக்குவோம், is equal to 240 volt. next resistance நோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் இதை வந்து R அப்படின்னு எடுத்துக்குவோம். R is equal to 120 ohm. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் கொடுத்துட்டு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, பவரை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பவர் is equal to வாட். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா டு பி யூஸ்ட் P is equal to V into I. Power is equal to voltage into current. இந்த ப்ராப்ளத்தில் வோல்டேஜினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, கரண்ட்டினுடைய வேல்யூ கொடுக்கல. ஆனால் ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. we know that Ohm's law V is equal to IR. ஸோ இதில் இருந்து நம்ம I எப்படி எழுதலாம், I is equal to V by R அப்படின்னு எழுதலாம். I is equal to V by R அப்படிங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get V into, instead of I we can substitute V by R. So V into V is V square by R. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம பவரை கால்குலேட் பண்ண போகிறோம். V உடைய வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. therefore P is equal to 240 V square அப்படிங்கிறதுனால 240 square divided by R. R is 120. இந்த 240 ஸ்கொயருங்கிறது எப்படி எழுதிக்கலாம், 240 into 240 அப்படின்னு எழுதலாம். டிவைடட் பை டினாமினேட்டரில் 120. இந்த 120யை கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 2 டைம்ஸ் அப்படின்னு வரும். இங்கே வந்து 1 டைம்னு போட்டுக்கலாம். இங்கே 2 டைம்ஸ். 2 டைம்ஸ் 120 is 240. 240யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 480. So power is equal to 480. Unit of power is watt. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.